நம் ஒவ்வொருவருக்கும் பயம் இருக்கும். சிலருக்கு உயரத்திற்கு செல்ல பயம், சிலருக்கு தோல்விக்கு, சிலருக்கு மக்கள் என்ன நினைப்பார்கள். ஆனால் அந்த பயம் நம் வாழ்க்கையை நிறுத்தி வைக்கக்கூடாது. ஒரு சிறிய கிராமத்தில் வசந்த் என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் ஒரு பிரச்சனை, அவனுக்கு பேச்சு பயம். அவன் எப்பொழுதும் ஆசிரியரிடம் பேச மாட்டான். விழாவில் பேச வேண்டுமென்றால் பயப்படுவான். ஒரு நாள் பள்ளியில் பொது பேச்சு போட்டி இருந்தது. அவனுடைய தோழர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். ஆனால் வசந்த் மட்டும் ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தான். அதற்கு பிறகு ஆசிரியை அவனை அழைத்தார். நீ பேசாமலே பயம் கொண்டிருக்கிறாய். ஒரு தடவை பேசிப்பார், பயம் வெளியேறும். அந்த வார்த்தைகள் அவன் மனதில் பதிந்துவிட்டது. அவன் ஒரு சிறிய பேச்சு தயாராக்கினான். முதலில் பயமாக இருந்தாலும் சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் நம்பிக்கை காட்டினான். அவன் பேசிய பிறகு ஒவ்வொருவரும் கைத்தட்டினார்கள். அந்த நாள் அவனுடைய வாழ்க்கையில் புதிய துவக்கம். பயம் என்பது உள்ளடக்கிய ஒரு நிழல் மாதிரி. நாம் அதில் நின்றுவிட்டால் அது நம்மை மூடிவிடும். ஆனால் அந்த நிழலை கடந்து நடந்தால் வெளிச்சம் நமக்காக காத்திருக்கிறது.